டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. ஜெயலலிதாவின் சாதனைகளை மறந்துவிட முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்ட அமைச்சர் சக்கரபாணியின் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அவர் வருகையை ஒட்டி மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய புகைப்படங்களை அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அகற்றியதாகவும் அதனை குப்பை தொட்டிகளில் வீசி அவமதிப்பு செய்ததாகவும் சர்ச்சைகள் எழுந்திருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக தரப்பில் கடும் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அதிமுக தரப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டனம் என்பது, மறைந்தும் மக்களின் உள்ளங்களில் வாழும் இதய தெய்வம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்திய திமுக அரசுக்கும் அமைச்சர் சக்கரபாணிக்கும் கடும் கண்டனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய புகைப்படங்களை குப்பை தொட்டியில் வீசினால் மறைந்த அம்மா அவர்களினுடைய சாதனைகளை மறைத்துவிட முடியுமா என்றும், 2006-11 திமுக ஆட்சியில் இருண்டிருந்த தமிழ்நாட்டை ஒளிரூட்டியவர் ஜெயலலிதா அவர்கள் என்றும், மின்வெட்டு தமிழ்நாட்டை மின்மிகு மாநிலமாக மாற்றியவர் அவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஆட்சிக்கு வந்தது முதல் மின் கட்டண உயர்வை மட்டும் சரியாக செய்யும் இந்த திமுக அரசினுடைய அவமான செயலுக்கு தமிழ்நாட்டு மக்களுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வரக்கூடிய 2026 அதிமுக தக்க பதிலை கொடுக்கும் என்றும் பதிவிடப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பையில் வீசியதற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.